எங்கனை போற்றி இணையாளன் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருந்தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசரணம். இளைஞர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையில் மிக அருமருந்து. நம்ம சித்ரா அஸ்ட்ரோவே சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒரு விஷயத்தை மறந்துடுறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆர்வத்தோடு பார்க்குறீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடுறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைய பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி கேது இணைவு. இது எந்த மாதிரியான ஒரு பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சனியினுடைய குணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் கேதுவனுடைய குணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சற்றேறக்குறைய ரெண்டுமே ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது ஒரே மாதிரியான குணங்களை கொண்ட ஒரு அமைப்பாக தான் இருக்கு. பொதுவாக ஒரு ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய லாபகரமான பலன்கள், சந்தோஷமான பலன்கள், முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு சந்தோஷமான பலன்களை தவிர்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சனி அப்படின்றதும் கேது அப்படின்றதும் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் செயல்படுவாங்க. சனி ஆன்மீகத்தை போதிக்கக்கூடியவன், ஆன்மீகமாக வாழக்கூடியவன் சனி. கேது மோட்சத்தை தருபவன், அந்த ஆன்மீக வழியில் வருபவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவன் கேது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் எங்காவது ஒரு பக்கத்தில் உட்காந்துருந்தாங்கன்னா எந்த மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்றத தெளிவாக நீங்களே புரிஞ்சுக்கலாம். இவனுடைய குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை எடுத்து பார்த்தாலே அந்த கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்த்துக்கலாம் இல்லையா? பொதுவாகவே இரண்டும் பாவகிரக வரிசைகளாக வரக்கூடிய ஒரு அமைப்பு, ரொம்ப கடுமையான பாவைகளாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக சனி கடுமையான பாவியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கேது ஒரு விதத்தில் ஒரு யோக பலன்களை தரக்கூடியவன், சுப கிரகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பிலும் ஒரு சில சமயங்களில் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கேது கிட்ட இருக்கு. எப்பவுமே பாவகிரகம் பாவின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் கேது வரமாட்டார். அது மோட்சத்தை கொடுப்பதனால சுபகிரகமா அப்படின்றது கிடையாது. சில நேரங்களில் அந்த கேதுவனுடைய அமைப்பு ஜாதகருக்கு நல்ல ஒரு லாப பலன்களையும் சந்தோஷமான பலன்களையும் தரணும் அப்படின்னா அந்த கேது இருக்கக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக தரதுக்கான வாய்ப்புகளை அது தவறுவதே கிடையாது. ராகு கூட கொடுத்து கெடுப்பான். கேது கொடுத்து கெடுக்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. கேது கொடுத்தாருன்னா கொடுத்தது அது பெருந்தன்மையாக கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா மோட்சத்தையே கொடுக்கக்கூடியவன், நல்ல பலன்களை கொடுப்பதற்கு அவனுக்கு எந்த ஒரு சிரமமான ஒரு விஷயமா கிடையாது. அதனால தாராளமாக கொடுத்துருவார். கொடுத்துட்டு கெடுக்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அதாவது கேதுவை போல் கெடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா ஜாதகங்களையுமே அது நடக்காது. இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய டாப்பிக்கே சனியும் கேது தானே. அது ரெண்டு சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சனியினுடைய தாமத குணம், எதுவுமே நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு, கிடைக்கக்கூடிய யோக பலன்கள், சந்தோஷம், வாழ்க்கையில் தருணமான நேரங்களில் கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதான் சனி. அது எங்கே உட்காந்துருந்தாலும் சரி, எந்த பாவத்தில் உட்காந்துருக்கு அந்த பாவத்திற்கான பலன்களை அது மிக தாமதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சனி கெட்டார் ஒழிய, சனி சுபத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் கெட்டிருக்கணும். அது கெடாமல் இருக்கக்கூடிய கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் எந்த பாவத்தில் உட்காந்துருக்காரோ அந்த பாவத்திற்கான பலன்களை மிக மெதுவாக ஆனால் மிக நேர்த்தியாக கொடுக்கக்கூடியவன். ரொம்ப மெதுவாக கொடுப்பான். அதை அவங்க அந்த பொருளுடைய அருமை அறிந்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் தான் கொடுப்பான். மிக கவனமாக கொடுக்கக்கூடியவன் சனி. எதுலையுமே கொஞ்சம் லேட் பண்ணுவார். ஆனாலும் அழுத்தமாக கொடுக்கக்கூடியவன் சனி. அதை கொடுத்தது கேதுவும் அதை எடுத்துக்க மாட்டான், சனியும் எடுத்துக்க மாட்டான். சனியை போல கொடுத்தவன் அந்த சனி எப்போ கொடுத்தாலும் மற்ற கிரகங்கள் எடுக்க முடியாது. மற்ற எந்த கிரகங்கள் கொடுத்தாலும் சனி எடுத்துரும். எந்த ஒரு லாபமான பலனை எந்த கிரகங்கள் கொடுத்திருந்தாலும் ஒரு நல்ல வாழ்க்கை, பரலோகமான வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை, அந்தஸ்தான வாழ்க்கை, ரொம்ப பூமி காணி நிலமெல்லாம் வச்சு ஒரு பெரிய ஒரு பணக்காரனாகவும் ஆசை மிகுந்த மனிதனாகவும் நல்ல ஆரோக்கியமான மனிதனாகவும் ஆனந்தமான மனிதனாகவும் வாழக்கூடிய ஒரு அமைப்பை வேற எந்த கிரகங்களாவது கொடுத்திருந்தால் அந்த அமைப்புகளை எல்லாம் எடுக்கக்கூடியவன், அந்த வல்லமை பொருந்தியவன் சனி. அது வேகமாக வரும். அந்த சுபபலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மற்ற கிரகங்களால் வேகமாக வரக்கூடியது, வரும் போகும். ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மெதுவாக வரும். எதிர்பார்க்கவே முடியாது. அதாவது இன்றைக்கு எதிர்பார்ப்போம் வராது, நாளைக்கு எதிர்பார்த்து உட்காந்துருப்போம் வராது, ஒரு 10 நாள் கழிச்சாவது வரும்னு சொல்லி எதிர்கால கனவுகளையெல்லாம் வளர்த்துக்கிட்டே இருப்போம். கொடுக்கவே மாட்டார்.
ஆனால் அவருடைய தன்மை என்ன அப்படின்றத வந்து வருகின்ற கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து டக்குன்னு அவர் கொடுப்பார். அந்த நேரங்களில் தான் அவர் கொடுப்பார். அதாவது வந்து தனக்கு சாதகமான கோச்சார கிரகங்கள் வந்து தன்னுடைய நிலைமையில் உட்காரும் பொழுது ஒரு ஜாதகருக்கு சனியை வந்த நிலையிலிருந்து கோச்சார கிரகங்கள் அமரக்கூடிய நிலையில் அந்த ஜாதகருக்கு நல்ல வலிமையான பலன்களை கொடுக்கக்கூடிய வல்லமை உண்டு சனி. ஆனால் கொடுத்தா எடுக்கவே மாட்டார். அது நல்ல வசதியான வாழ்க்கை, வீடு வாசல், ஆடம்பரம், காரு, போக்குவரத்துக்கான ஒரு எல்லா வசதி வாகனங்களையும் கொடுத்து நல்ல வசதியான வாழ்க்கையை கொடுக்குறாரு அப்படின்னு சனி அப்படின்னா அந்த சனி தசையிலையோ சனி புத்தியிலையோ சனி அந்தரத்திலையோ அல்லது சனி சம்பந்தப்பட்டு லக்னத்திலையோ ராசிரியோ கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சனி தசை நடக்கும்போது கொடுக்குறாரு அப்படின்னா அது கோச்சார சனியில் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதையும் சனி பார்வையில் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதையும் அந்த பலன்கள் வந்து எந்த ஒரு அமைப்பிலும் அந்த ஜாதகரிடமிருந்து அது விலகாது, அது போகவே போகாது. அவர் சாகும் வரைக்கும் பாரம்பரியத்துக்கும் அது ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களாகவே சனி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் ரொம்ப நிதானமாக கொடுப்பார். கஷ்டப்பட்டு நம்ம வாங்கியிருக்கக்கூடிய அந்த பலனுடைய அந்த பலாபலன் எப்படி அப்படின்றது, அதாவது அவர் ஒரு யோகத்தை ஒரு ஜாதகம் வாங்குறாரு அப்படின்னா அந்த யோகத்தினுடைய பலாபலன் எப்படி இருக்கும், அதாவது வந்து அனுபவப்பட்டு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால வந்து அதை செதற விடாமல் வச்சுக்குவாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அரும்பாடுபட்டு சேர்த்த சொத்து, அரும்பாடு பேர் பட்டு சேர்த்த பேர் புகழ் அந்தஸ்து அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப நேர்த்தியாக அனுபவப்பட்டு சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய அமைப்பு. அப்போ கேது அப்படின்னு சொல்லக்கூடியது மிக நிதானமாக சனியினுடைய அமைப்பை விட மிக நிதானமாக எந்த ஒரு துறையில் அவர் ஒரு பெருந்தன்மையான பேர் எடுக்கிறாரு, பெரிய புகழை அடையிறாரு, மிகப்பெரிய சொத்துக்கு சொந்தக்காரராகிறாரு, மிகப்பெரிய வண்டி வாகனங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கார் அப்படின்னா அதனுடைய அனுபவத்தை மிக மிக நுட்பமாக ஒரு ஜாதகருக்கு கொடுத்து அதுக்கு பின்னால் கொடுப்பான் பலன். கேது வந்து கொடுக்கவே மாட்டான்னு சொல்ல முடியாது. அது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பொறுத்து அந்த கேது செய்யக்கூடிய பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக பெருந்தன்மையாக கொடுப்பான். எடுத்துக்கோ, நான் உன்னை வந்து மிகப்பெரிய உயரத்தில் உட்கார வச்சு பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியவர், பெருந்தன்மையான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கேது. ஆனால் இது ரெண்டு பேருமே பாவிகளுடைய லிஸ்ட்டில் தான் வந்துடுறாங்க. ஆனால் அந்த பாவிகள் செய்யக்கூடிய ஒரு பலாபலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதகருக்கு மிக நெடிய காலங்களுக்கு, ஏன்னா தந்தை அதாவது வந்து சனி அப்படின்றது வந்து பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது வந்து ராகு வந்து பாட்டனார்லேருந்து வருவார். அதாவது வந்து 7 பரம்பரைக்கு முன்னால் இருக்கக்கூடிய பாட்டன் அவருக்கு மகன் அவருக்கு மகன் அவருக்கு மகன் அவருக்கு மகன் கடைசியாக வந்து ஜாதகராக முடிகிறது அப்படின்றது வந்து ராகு. சனின்றது வந்து பிள்ளை, அதை ஜாதகருக்கு அப்பா, அவருடைய அப்பா, அவருடைய அப்பா, அவருடைய அப்பா, அவருடைய அப்பா, அவருடைய அப்பா. இது வந்து இந்த பாரம்பரியமாக மேலே போகிறது, பாரம்பரியத்துலேருந்து கீழே வர்றது அப்படின்றது வந்து ராகு, பாரம்பரியமாக மேலே போகிறது அப்படிங்கிறது வந்து சனி. அப்போது இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றது ஒரு ஜாதகருக்கு வந்து சனியினுடைய பலாபலன்கள் வந்து யோக பலாபலன்கள் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ஜாதகர் அனுபவிச்சு, அவருடைய பொருளை அனுபவிச்சு, அவருடைய பேரன் அனுபவிச்சு, அவருடைய பொருள் பேரன் அனுபவிச்சு, அவருடைய எள்ளு பேரன் இப்படி போயிட்டே இருக்கு. இதுதான் பாரம்பரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ராகு அப்படின்றது வந்து தாத்தாவின் அமைப்பு அப்படின்றது, தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து ராகு. சனின்றது வந்து ஜாதகருடைய அமைப்பு அவருடைய பேரனுக்கு. இது மாதிரியான ஒரு நல்ல ஒரு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்தஸ்து அப்படின்றது வந்து அந்தந்த கிரகங்கள் அமரக்கூடிய ஒரு அமைப்பை பொறுத்து சொல்லக்கூடியது. கேது பொதுவாக வந்து தாய்வழி பாட்டனா தாய்வழி சொந்தங்களை சொல்லக்கூடியவர் கேது. அது வந்து அம்மாவுடைய பாகம் வந்தது, பாட்டியினுடைய பாகம் வந்தது, பேத்திக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கேதுனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து கொடுக்கக்கூடிய சொத்து பத்துக்கள் எல்லாமே வந்து இவருடைய மகள்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு அமைப்பு. சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மகன்களுக்கு போய் சேரக்கூடியது. கேதுனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து மகள்களுக்கு போய் சேரக்கூடியது. இது வந்து பொதுவான பலன்கள் தான். பொதுவாக வந்து அவருடைய லக்னம் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு, லக்னாதிபதியினுடைய அமைப்பை பொறுத்து பாட்டி அதாவது வந்து பொண்ணுக்கு கொடுப்பாரா பையனுக்கு கொடுப்பாரா அப்படிங்கிறத வந்து இந்த கிரகங்கள் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க சார். ஒரு ஜாதகத்தில் வந்து இந்த சனி கேது இணைவு இருக்கு, அது எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படின்றத பொறுத்து அது எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஒரு பார்வை பார்க்கலாம். பொதுவாக இந்த சனி கேது இணைவு அப்படின்றது வந்து லக்கணத்தில் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பில் பிரச்சனை இல்லை. மகர கும்ப லக்னங்களுக்கு சனி பொதுவாக லக்னாதிபதியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. மகரத்துக்கு வந்து ஆட்சியாளராகவும், கும்பத்துக்கு வந்து மூலத்திரிகோணாதிபதி ப்ளஸ் ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய இடத்துல இந்த கேது அமரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து
தன்னோடு சேர்ந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக இது வந்து கெடுதலை செய்யக்கூடாத ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து மகர லக்னமாக இருந்து சனி அங்கேயே இருந்து, கும்ப லக்னமாக இருந்து சனி அங்கேயே இருந்தார் அப்படின்னா அங்க கேதுவோடு நெருங்கிய பாகையிலோ அல்லது கொஞ்சம் விலகிய பாகையிலோ ஒரே ராசிக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பெருசாக வந்து பாதிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்காது. இது வந்து அந்த 2 லக்னங்களுக்கும் அதே மாதிரி துலா லக்னத்துக்கும் அதே மாதிரி வந்து அங்க உச்சமடையக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய துலா லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரனுடைய வீடு. அங்கே கேதுவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனாலும் சனியோடு பெரிய ஒரு சுணக்கமான ஒரு அமைப்பை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. அப்போ துலா லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து சனி கேதுனுடைய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து பெருசாக வந்து பாதிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்காது. மற்றபடி லக்னத்தில் இருக்கக்கூடியது எப்பவுமே இந்த மற்ற லக்னங்களில் வந்து மேசத்திலிருந்து மீனம் வரையில் உள்ள லக்னங்களில் வந்து மகர கும்பம் துலாம் போக மீறி இருக்கக்கூடிய அந்த 9 லக்னங்களில் வந்து சனி கேது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து அதாவது வந்து தன்னிலை அப்படின்னு சொல்லக்கூடியதை மறக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். எப்பவுமே இந்த சனி கேது இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 3 லக்னங்களை தவிர்த்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவருடைய உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலே உழைச்சிட்டு இருக்கக்கூடியது. அந்த உழைப்பிற்கான ஒரு பலன் இருக்குமா அப்படின்னா இருக்காது. பொதுவாக இவனுடைய எண்ணம் சிந்தனை செயல்பாடுகள் எல்லாமே அதான் உலகியல் வாழ்க்கையிலிருந்து ஒரு வேறுபட்ட ஒரு மாதிரியான சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க. தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாகவே வந்து கேது தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த சனியோடு சேரும் பொழுது இந்த ஆன்மீக கிரகத்தோடு மோட்ச கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சேரும் பொழுது தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வதும் தன்னை ஆராய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது மிகப்பெரிய வேதாந்தத்தை பேசக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். எப்பவுமே வேதாந்திகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதை டக்குன்னு ஏற்றுக்கக்கூடிய மனநிலையும் அவங்களுக்கு இருக்காது. சரி, இந்த மாதிரி ஏன் நடந்துக்கிறீங்க, இது மாதிரியான நடைமுறைகள் வந்து நமக்கு சாத்தியப்படும் அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. படார்னு பதில் சொல்லுவாங்க, நான் அப்படித்தான், எங்களோட இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லாதவங்க போயிட்டே இருக்கலாம் அப்படின்றத வந்து அந்த வெட்டு 1 துண்டு 4 அப்படின்னு பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து லக்கணத்தில் அமரக்கூடிய சனி கேதுனுடைய அமைப்பு. பொதுவாக 2ஆம் பாவத்தில் கேது அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல படிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல கல்வியை தரக்கூடிய அமைப்பு, அழியாத கல்வி, அடையாத புகழ், இது எல்லாமே தரக்கூடிய வந்து 2இல் கேது. அதுவும் கன்னிராசியில் கேது இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து சிம்ம லக்னமாக இருந்து பிறந்துட்டாங்க அப்படின்னா கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது நல்ல கல்வியை தரக்கூடிய கல்விமான்களாக சிறந்த கல்விமான்களாக உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து கேது தனித்து இருந்தார். சனியோடு சேர்ந்து இருக்கார். பெருசாக ஒன்றும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நல்ல கல்வி, அயல்நாடுகளில் சென்று கல்வியை கற்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உபயராசிகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சனி கேதுனுடைய அமைப்பு. நல்ல ஒரு வழமையான ஒரு கல்வி வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆராய்ச்சி கல்வி, கூராய்வு செய்யக்கூடிய, அதாவது கூராய்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப நுணுக்கமான கல்விகளை இந்த அணுக்களுடைய சோதனை செய்யக்கூடியது. ஏன்னா சனினாலே வந்து மிக பிடிவாதமாக இருக்கக்கூடியவன், எடுத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்டவன் சனி. இதோட கேது சேரும் பொழுது இன்னும் அதீதமான வல்லமை கொண்டக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஜாதகம் கருதப்படக்கூடிய அமைப்பில் எந்த விதமான ஒரு பின்னோக்கும் இருக்காது. அப்போ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சனி கேதுனுடைய இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கல்வியாளனாக மிக சிறந்த நுண் அறிவாளனாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக இந்த சனிக்கேதுடைய அமைப்பு. 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம், வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கேதுடைய அமைப்பு வந்து திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். எப்பயுமே 3ஆம் பாவம் வந்து சனிக்கு நல்ல ஒரு அமைப்பு. தனித்து இருக்கக்கூடிய சனியும் கேதுவும் அப்படின்றது 3ஆம் இடத்துல வந்து நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 2 பேர் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா ஒரு கடினமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அல்ல. அந்த பாக்கியஸ்தானத்தை தான் பார்ப்பாங்க 2 பேருமே. 3ஆம் இடத்தை பார்ப்பாங்க, 9ஆம் பாவத்துக்கு தான் நேர் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடியவன். அங்கே தான் ராகு உட்காந்துருப்பார். 9ஆம் இடத்துல ராகு உட்காரக்கூடியவன். ஏன்னா கேது மட்டுமே வச்சு நம்ம பலன் சொல்ல முடியாது. ராகு சேர்ந்து நம்ம வருவார் 180 பார்க்கையில். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கேது அப்படின்னு சொல்லக்கூடிய காம்போவுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ராகுனுடைய அமைப்பு அப்படின்றது இந்த 3ஆம் இடத்தினுடைய நன்மைகளை வந்து ராகு எடுத்து செயல்படக்கூடிய அமைப்பு அப்படின்ற 9ஆம் இடத்தினுடைய அமைப்பை வந்து இந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னா அந்த பாக்கியங்களை அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்களை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி கேதுனுடைய அமைப்பு திருமண வாழ்க்கையில் மிக மிக கடுமையான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே கருதப்படுகிறது. 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி கேது. பொதுவாக 4 வந்து சனிக்கு வந்து பலன் இல்லாத ஒரு சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது
ஒரு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல. ரெண்டு பேருமே வந்து உசிதமான கேந்திரங்களில் வந்து கெடுக்கிரகங்கள் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். கேந்திரங்களில் கெடுக்கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் 4ஆம் பாவத்தில் வந்து சனி கேது அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்களுடைய வாழ்க்கையில் மிக போராட்டமான ஒரு விஷயங்களை தான் கொடுக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து 7ஆம் அதாவது 10ஆம் இடத்தை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் கர்மம் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு ஒரு அடையாளம் அவங்க செய்யக்கூடிய தொழில் இது எல்லாமே வந்து அந்த 10ஆம் இடத்தை தான் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு, 10ஆம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, 4ஆம் இடத்தில் சனி கேதுனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலில் வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் போய் கடைசியில் ஒரு பெரிய தாக்குதலுக்கு உருவாகி அந்த தொழிலில் வந்து மிக கடுமையான ஒரு பாதிப்புகளை சந்தித்து மிக மிக ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் கடினமான சூழ்நிலையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து அந்த சனி கேதுனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் பாவத்தில் வந்து சனி கேது அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக இவர்களுடைய அமைப்பு அப்படின்றது 5ஆம் பாவாதிபதியினுடைய நிலையை பொறுத்து உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கல்வி காதல் இது எல்லாமே வந்து கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை 5ஆம் பாவாதிபதியினுடைய அமைப்பு வந்து கெடுக்கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை இது மாதிரியான அமைப்புகள். ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருப்பார். அப்போ வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அபிலாசைகளையும் அதே மாதிரி தேவையில்லாத தரம் கெட்ட செயல்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதை பொறுத்து இந்த 5ஆம் இடத்து அதிபதியினுடைய நிலையை பொறுத்து இந்த சனிக்கேதனுடைய அமைப்பு இருக்கும். இது வந்து அதீதமான காமத்தை கொடுக்கக்கூடியது, தேவையில்லாத காதல் வன்மத்தை ஊட்டக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வன்மையாக வந்து சிலரை வந்து காதலிப்பாங்க. அதாவது ஒருதலை பட்சமாக காதலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நான் காதலிக்கிறேன், நீ என்ன காதலிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த தகாத ஒரு செயல்களை செய்யக்கூடியது, ஆசிட் வீசுறது, தற்கொலை, அதாவது வந்து கொலை முயற்சி, இது மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் வந்து 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் அந்த கிரகங்களுடைய தன்மை இருக்கும் அப்படின்றத வந்து நிதர்சனம் நம்ம புரிஞ்சுக்கலாம். 6ஆம் இடம் பொதுவாகவே ரெண்டு பேர்த்துக்குமே நல்ல ஒரு அமைப்பு தான். 6ஆம் பாவத்தில் வந்து கரியரை சொல்லக்கூடிய அமைப்பு, வெற்றியை சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த வெற்றி வாய்ப்பை சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து இந்த சனியினுடைய இருக்கும் கேதுனுடைய இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். ஒரு ஜாதகருக்கு தேவையான அளவிற்கான தொழில் நிமித்தம், தொழிலில் வரக்கூடிய நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சி, அது வரக்கூடிய புகழ், இதை எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி கேது நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 7ஆம் பாவத்தில் சனி கேது அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாக இங்கே சனி வந்து ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்துடுவார். இப்போ இந்த ஸ்தான பலத்தில் இருக்கக்கூடிய சனி கேதுவோடு சேரும் பொழுது பொதுவாக சனினாலே தொழில் ஒன்று, அதாவது கர்மக்காரகன் ஜீவனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். சனினாலே மக்கள் தொடர்பு. இந்த மக்கள் தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 7ஆம் பாவத்தில் சனியோடு சேரக்கூடிய கேது அப்படின்னு சொல்லக்கூடியது இது மிக உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். பொதுவாக இது எப்படின்னா ரொம்ப ரொம்ப மயிரிலே வித்தியாசம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஒன்று இந்த சனிக்கேதனுடைய அமைப்பில் 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால் 7ஆம் பாவாதிபதியினுடைய அமைப்பு நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குருவினுடைய பார்வையிலையோ 7ஆம் பாவாதிபதி லக்கணத்திலையோ லக்கணத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து இந்த சனிக்கேதனுடைய பார்வையில் வந்து இந்த கிரகங்கள் உட்காருக்கும்போது லக்கணத்தில் இருக்கக்கூடாது. அந்த லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் பாவாதிபதி லக்கணத்தில் இருந்ததுன்னா கொஞ்சம் கடுமையான பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த 7ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒருவேளை திரிகோண அமைப்புகளில் உட்கார்ந்துருந்தார் அப்படின்னா இது வந்து பொதுவாகவே வந்து சனி கேது அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல ஆன்மீக வழியாக போகக்கூடியது, நல்ல வழிநடத்தக்கூடிய ஒரு அமைப்பு, குருமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வரக்கூடியது தான் இந்த சனிக்கேதனுடைய காம்போ. நேரடியான குருவனுடைய அமைப்பை காட்டிலும் சனிக்கேதனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பார், நல்லா வழிகாட்டியாகவும் இருப்பார். இன்னும் சொல்லுவாங்கள்ல காட் ஃபாதர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதேமாதிரி ஒரு வம்சத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ மிக தலைமை பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய நல்ல தலைமை பொறுப்பை இவங்களை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புலையெல்லாம் இந்த சனிக்கேது இணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல அமைப்பாக இருக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து 7ஆம் பாவாதிபதி திரிகோண ராசிகளில் இருந்துட்டால் நல்லது. அது வந்து 5ஆம் பாவத்தில் 9ஆம் பாவத்தில் இருக்கிறது நல்லது. 7ஆம் பாவாதிபதி லக்னத்தில் இல்லாமல் இருந்தால் நன்மை தரக்கூடிய அமைப்பு. 8ல் சனிக்கேது பொதுவாக வந்து 8ல் சனி அப்படின்றது வந்து ஆயுள் விருத்தி நல்ல ஒரு அமைப்பை கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கும். கேது 8ல் மறையக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாக வந்து 8ஆம் இடத்துல சனி கேது இருந்தாலே வெளிநாட்டு வாசம் தான் நிறையா இருக்கும். அதாவது வந்து வெளிநாடுகளில் போய்
படிப்புக்கு வெளிநாடுகளில் போகிறது, அல்லது வந்து வேலைக்காக வெளிநாடுகளில் போகிறது, அல்லது அதாவது தன் குடும்பத்தை உள்நாடுகளில் வச்சுட்டு அவங்க வெளிநாடுகளில் போய் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல ஒரு உயரிய அந்தஸ்தில் நல்ல பணம், வருவாய், சொத்து, கல்வி இதெல்லாமே நல்லா தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது 8ஆம் பாவத்தில் வந்து சனிக்கேது இருந்தாங்கன்னா நல்ல ஒரு தெளிவான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனிக்கு காரகத்துவமுடைய வீடு. ஆயுள் பங்கத்துக்கு எந்த விதமான விஷயம் கிடையாது. இங்கே இந்த 8ஆம் பாவத்தில் சனி கேது இருக்கக்கூடியவர்கள் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் அல்லது வந்து பாரம்பரியம் உள்ள வீடுகளில் அப்பாவுடைய சொத்துலையோ அல்லது வந்து தாத்தாவுடைய சொத்துலையோ இருந்தாங்கன்னா தான் பாதிக்கும். இவங்க வந்து வெளிநாடுகளுக்கு போகிறாங்க, வெளியூரில் போய் வேலை செய்கிறாங்க, வேலை தேடுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேன்மை அப்படின்றது, வாழ்க்கை மேன்மை அப்படின்றது வந்து மிக அற்புதமான பலன்களை தரக்கூடியவன், முன்னேற்றமான ஒரு பலன்களை தரக்கூடியவன். அதே மாதிரி வந்து அந்த பேர் சொன்னால் ஊரை வாங்கினால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் அப்படின்னு வரும் இல்லையா, அந்த பேரை வாங்கி ஊரை வாங்கக்கூடிய ஒரு மனிதர்களாக 8 சனிக்கேது அமைப்பெற்ற ஜாதகர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்றது மாற்றம் இல்லை. 9ஆம் இடத்துல வந்து சனிக்கேது பொதுவாகவே இது வந்து கொஞ்சம் அழுத்தமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏன்னா திரிகோண ராசிகளில் வந்து இந்த கெடுகிரகங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து அந்த ஜாதகரை பாதிக்கக்கூடிய பலன்களாகவே இருக்கும். தந்தையினுடைய ஒரு உறவு, தந்தையினுடைய முன்னேற்றம், இது எல்லாமே கொஞ்சம் கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இங்கே வந்து பொதுவாகவே வந்து கேது அப்படின்னாலே பெரிய மனிதர்களின் சகவாசம், பெரிய மனிதர்களின் ஆசீர்வாதம், அந்த பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் பாவத்தில் உட்கார்ந்து அந்த கேதுனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது காரகத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சனியோடு சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இங்கே என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே உள்டாவாக மாறி இப்போ வந்து இந்த போதைக்கு அடிமையாகிறது, இந்த போதை வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லாகரி வஸ்துக்கள் அப்படின்னு சிகரெட்டு, கஞ்சா, அதே மாதிரி வந்து இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன சாராயம், இதில் எல்லாம் வந்து நிறைய அதிகமான பழக்க வழக்கங்களை கொண்டு அதில் அடிமையாகி அந்த ஜாதகருடைய வாழ்க்கை சீரழியதற்கான வாய்ப்புகளை வந்து 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனிக்கேதனுடைய அமைப்பு. 9ஆம் பாவாதிபதி கெடாமல் இருந்தார். இதனுடைய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனிக்கேதனுடைய அமைப்புக்கு வந்து அந்த 9ஆம் பாவாதிபதி வக்ரமாக இருந்தார் அப்படின்னா இன்னும் நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. மற்றபடி வந்து இந்த 9ஆம் பாவாதிபதி நல்லா இருந்தாங்க, இந்த 9ஆம் பாவத்தில் உட்காரக்கூடிய சனிக்கேதனுடைய அமைப்புன்றது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். 10ல் பொதுவாகவே இந்த சனிக்கேதனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் பாவத்தில் இருக்கிறது வந்து மிக நேர்த்தியான தொழில் நெருக்கடி. அதில் நிறைய அனுபவத்தை வாங்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு தொழிலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தொழிலை வந்து அனுபவத்தை நிறைய இப்போ வச்சுருப்பாங்க. ஆனால் அதே தொழிலை வந்து அவங்களால தொடர்ச்சியாக செய்ய முடியாது. ஒரு தொழிலை வந்து நேர்த்தியான அனுபவம் எடுத்துருவாங்க. அந்த அனுபவத்தினுடைய கரை, அதாவது அந்த தொழிலினுடைய உச்சம் என்னவோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. ஆனால் அந்த தொழிலை வந்து அவங்களால தொடர்ச்சியாக செய்ய முடியாமையே அது போயிட்டே இருக்கும். அதான் வந்து அந்த 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனிக்கேதனுடைய ஒரு அமைப்பு அப்படின்றது. 11ஆம் பாவத்தில் வந்து சனிக்கேது, 11ஆம் பாவத்தில் வந்து எந்த கிரகங்கள் உட்கார்ந்தாலும் அந்த ஜாதகருக்கு நன்மையான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே அது கருதப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் வந்து இந்த சனிக்கேதனுடைய அமைப்பு 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உட்காரக்கூடியது மிக நேர்த்தியான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 12ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம், பொதுவாக மோட்சஸ்தானாதிபதி தான் இவர். மோட்சஸ்தானாதிபதி 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அவரோடு சனி சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இது மோட்சத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாகவே குரு சேரக்கூடியது, சனி சேரக்கூடியது, கேது சேரக்கூடியது, குரு சனி கேது இந்த 3 பேருடைய காம்பினேஷன் லக்கணத்திலேயோ, லக்கணத்திலிருந்து 12ஆம் இடத்துலையோ, 12ல் இருந்து 8ஆம் இடத்துலையோ, இவங்களாம் 12, 8 லக்கணம் இதெல்லாம் சம்மந்தப்பட்டு குரு சனி கேது ஒரு சம்மந்தப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் மோட்சம் உண்டு அப்படின்றது கண்டிப்பான நிதர்சனமான உண்மை. ஆனால் அந்த மோட்சத்தை அடையக்கூடிய அமைப்பு அப்படின்றது கடைஞ்செடுத்த தயிர் அப்படி மோர் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த வாழ்க்கையில் வந்து மிக கடினமான ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளையும் தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து ஒரு சவாலை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாகவே வந்து செக்ஸுவலாக வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு ஹராஸ்மெண்ட்டுக்கு ஆளாகிறது பெண்களாக இருந்தால், அல்லது வந்து ஆண்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து செக்ஸுக்கு ஏங்கிறது, அவங்களுக்கு அது கிடைக்காம போகக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே வந்து கொஞ்சம் அது வந்து மனசை கட்டுப்படுத்தி சுயமான ஒரு தன்மை, அவங்களுடைய சுயத்தன்மை என்ன, தான் யார் அப்படிங்கிறத உணர வைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனிக்கேதனுடைய அமைப்பு. இது எல்லாமே வந்து இது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் இந்த ஜாதகனுடைய வழிநடைமுறை வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது கடைசியாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அக வாழ்க்கையை கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த அக வாழ்க்கைக்கு தயார்படுத்தக்கூடிய அந்த சனிக்கேதனுடைய அமைப்பு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அவருடைய சொந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை,
சம்சாரம், பிள்ளை குட்டி இவங்ககிட்ட இருந்து ஒரு பற்றுதல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கடைசியில் வந்து அவங்களுடைய முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்ச நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பாக 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கேதனுடைய தன்மையும் ஒரு ஜாதகருக்கு நல்ல, அதாவது வந்து உலகியல் வாழ்க்கையினுடைய நல்ல உன்னதமான பலன்களை அனுபவிக்கிற வாய்ப்பு இல்லாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கேதனுடைய அமைப்பு கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இதையெல்லாம் வந்து இந்த பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது சனிதசையோ கேதுதசையோ வராமல் இருந்தால் நல்லது, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி இணைஞ்சு இருந்துட்டு போகிறாங்க, அதை பற்றி எந்த விதமான தொந்தரவும் நமக்கு கிடையாது. சனிதசை வராமல் இருக்கணும், அது கேதுதசை வராமல் இருக்கணும். கண்டிப்பாக ஏதோ ஒரு தசையை சந்திச்சிருவாங்க. ஒன்று சந்திரனுக்கு பின்னால் பிறக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்களில் வந்து சனிதசையை யாரோ ஒருத்தர் டச் பண்ணிடுவாங்க. அல்லது வந்து சனிக்கு பின்னால் பிறக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரமாக கண்டிப்பாக கேதுனுடைய தசையை டச் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த கேது தசையும் சனி தசையும் அப்படின்றது ஏதோ ஒரு தசை வந்தாலும் அந்த ஜாதகருக்கு இந்த பலன்கள் பூரா பொருந்தி வரும். வரல, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கேதுவோடு சேரக்கூடிய சனியினுடைய அமைப்பு வக்கரம் இல்லாமல் இருந்தால் தான் இந்த பலன் பூராமே வரும். இந்த சனி வக்கரம் அடைச்சிருந்தான்னு வச்சுக்கோமே, இந்த கேதுவோடு இணையக்கூடிய சனி வக்கரம் அடைந்து எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு இந்த சனியினுடைய அமைப்பும் கேதுனுடைய அமைப்பும் எந்த பாவத்தில் இருக்கும் அந்த பாவத்தினுடைய அமைப்பில் நல்ல யோக பலன்களை கொடுத்தே அந்த ஜாதகரை வாழ வைப்பார்கள் அப்படிங்கிறது வந்து துளியும் சந்தேகம் இல்லை. பொதுவாக வந்து சனி கேது கெடுக்கிறவங்க சேர்ந்துருச்சு அப்படின்றதுனால பயப்பட்டு ஜாதகத்தை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. சனி வக்கரமாக இருக்கான்னு பாருங்கள். வக்கரமான சனிக்கு சூரியன் எந்த ராசியில் இருக்கார், எத்தனாவது ராசியில் இருக்காருன்னு பாருங்கள். இந்த அமைப்பு வந்து உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக கேதுவோடு சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகரை உயர்வான வாழ்க்கைக்கு கொண்டு செல்லக்கூடிய சனி தசையாகவும் கேது தசையாகவும் அமையும். அல்லது சனி தசையில் கேது புக்தியும் கேது தசையில் சனி புக்தியும் இருக்குன்றதை நம்ம தெளிவாக சொல்லலாம். நண்பர்களே, நல்ல வேறொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.